ஈரோடு மாவட்டம் நம்பியூர் அருகே உள்ள சூரியம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் தங்கவேல். இவருக்கும் தாளவாடி மலைப்பகுதியில் உள்ள மல்லன்குழி கிராமத்தைச் சேர்ந்த ரேவதி என்பவருக்கும் கடந்த 14 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. இந்த தம்பதியினருக்கு 2 மகன்கள் உள்ளனர். இதற்கிடையே கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் ரேவதி கணவரை பிரிந்து தனது தந்தை வீட்டில் வசித்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று தங்கவேல் அவரது என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ். ரேவதியின் வீட்டிற்கு சென்று மது போதையில் தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு காரணம் ரேவதி தனக்கு விவாகரத்து கேட்டு வக்கீல் நோட்டீஸ் தங்கவேலுக்கு அனுப்பியதாக கூறப்படும் நிலையில் இந்த தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பு முற்றிய நிலையில் ஆத்திரத்தில் ரேவதி தனது கணவர் தங்கவேலின் தலையில் கல்லை எடுத்து தாக்கியதில் அதில் ரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே தங்கவேலு உயிரிழந்துள்ளார். இது குறித்து தகவல் அறிந்த தாளவாடி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உடலை மீட்டு பிரேத பிரச்சனைக்காக ஈரோடு பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் அவரது மனைவி ரேவதியை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் அவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டார். இதையடுத்து போலீசார் அவரை கைது செய்து நீதிமன்றத்திற்கு ஆஜர்படுத்துவதற்காக அழைத்து சென்றுள்ளனர். இச்சம்பவம் தாளவாடி மலை பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.